ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புறம்போக்கு நிலங்களை வசிப்பவருக்கு இலவச பட்டா கொடுக்குறாங்க. அதில் ஒரு திருத்தப்பட்ட அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 26/4/2025 அன்னைக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தரப்பில் இந்த ஒரு அரசாணையை வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையுமே ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் இருக்குது பாருங்கள், அங்கே வசிப்பவருக்கு 5 to 10 வருஷத்துக்கு மேலே வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்க சொல்லி தமிழக அரசு ஆல்ரெடி அரசாணையை வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அரசாணை கொடுத்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். யார் யாருக்கு வந்து பார்த்தா இலவச பட்டா கிடைக்கும், எந்த ஏரியாவில் வசிக்கிறவங்களுக்கு, எத்தனை வருஷமாக வசிக்கிறவங்களுக்கு கிடைக்கும், அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் யார் யாருக்கு இலவச பட்டா கிடைக்கும் அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், அதை பார்த்தா மட்டும்தான் இதை பற்றி புரிய வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு புதிய அரசாணையை கொடுத்துருக்காங்க, அமெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, அதாவது உங்களுக்கு ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர், கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அண்டு 16 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பெரிபெரி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடங்களில் 10 to 5 years வரைக்கும் ரெகுலராக வந்து வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலவச பட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே 86,000 பேருக்கு இலவச பட்டா வழங்கப்படும். அதுக்கு மேலேயும் கொடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a few representation and feedback were received with the reference to the implementation of one time special regularization scheme. அதாவது ஒரு சில பேர் ஒரு சில ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க, இதை தளர்வு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. எந்தமான இன்ஃபர்மேஷன்னா, அதாவது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் ப்ரெஸ்கிரைப் த ரெகுலரைசேஷன் அண்ட் கிராண்ட் ஆஃப் ஃப்ரீ அவுட் சைஸ் பட்டா சென்னை, ஆவடி, தாம்பரம் கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்ட்லேருந்து 2 சென்ட்டாக நீங்கள் உயர்த்துங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தா லிமிட் வச்சுருந்தாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் ஃப்ரீ சைட் பட்டா கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நீங்கள் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகபட்ச காஸ்ட், அந்த அடிஷ்னல் ஏரியா இருக்குது பாருங்கள் இப்போதைக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சென்ட் தான் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சென்ட் வேணும் அப்படின்னா அடிஷ்னல் அமௌண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அடிஷ்னல் அமௌண்ட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதையும் நீங்கள் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 வகையான கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தெளிவாக வந்து பார்த்தா டிசைட் பண்ணி, ஸோ 17/4/2025 அன்றைக்கி கேபினட் மீட்டிங்கில் வந்து பார்த்தா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாலோவிங் அமெண்ட்மெண்ட் வேர் அப்ரூவ்ட் பை த கேபினட். ஸோ கீழ்கண்ட ஒரு அமெண்டம் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆனுவல் ஃபேமிலி இன்கம், அதாவது 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இலவசமாக பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஃபார் எலிஜிபிலிட்டி டு ரிசீவ் ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டா இஸ் என்ஹான்ஸ்டு ஃப்ரம் 3 lakh to 5 lakh ஃபார் த ஒன் டைம் ஸ்பெஷல் ரிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் வில் பி அப்ளிகேபிள் டு த என்டையர் ஸ்டேட். அதாவது 5 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இன்கம் லிமிட் வருது அப்படின்னா இலவச பட்டா வந்து கொடுத்துட்றோம். இந்த ஃபுல்லாக இருக்க தமிழகம் முழுவதும் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ஹூ ஆர் unable to produce document in support of their occupancy for more than 10 years, the district level committee will examine the proposal and send with its recommendation to state level committee for approval அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக இப்போ நீங்கள் 10 வருஷம் 5 வருஷம் ஒரே இடத்துல வசிக்கிறீங்க, அதுக்கு இலவச பட்டா கேட்குறீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் 5 வருஷம் வாழ்கிறதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக தேவைப்படும். எஸ்டிஆர் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ப்ரூஃபே இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலான்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி அவங்க அப்ளிகேஷனை ஸ்டேட் லெவல் கமிட்டிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி எஸ்டிக்கு பொருந்தும். ஸோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் எஸ்டிக்கு மட்டும் அந்த சலுகையை வழங்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 9C என்ன பயன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேண்ட் டு பி அசைனட் பை வே ஆஃப் ரெகுலரைசேஷன் இன் சென்னை அண்ட் இட்ஸ் பெல்ட் ஏரியா அதர் கார்பரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்னை சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க.
அதாவது இதுக்கு முன்னாடி அரசாணையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ கார்பரேஷன் இருக்கீங்க, டவுன் பஞ்சாயத்தில் இருக்கீங்க, முனிசிபாலிட்டியில் இருக்கீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாரி இப்போ ஒரு 3 சென்ட் இலவசனா 1 சென்ட் நீங்கள் எதுவும் ஆக்குபை பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு 5 சென்ட் வரைக்கும் நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு 2 சென்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 2 சென்ட் நாங்கள் இலவசமாக கொடுப்போம், மீதி 3 சென்ட்டை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதை பார்த்தா மட்டும்தான் ஸோ டவுன் பஞ்சாயத்தில் இருக்கவங்க, முனிசிபாலிட்டி இருக்கவங்க, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கவங்க உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ அதில் ஒரு சில தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல யாருக்குன்னா சென்னை தாம்பரம் மற்றும் ஆவடி கார்பரேஷனில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு. ஸோ தெளிவாக பாருங்கள். ஃபார் த ஃபேமிலி ஹூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இஸ் லெஸ் தென் 5 lakh, அதாவது 5 லட்ச ரூபாய்க்குள்ள உடைய குடும்ப ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரெகுலரைசேஷன் இன் சென்னை தாம்பரம் அண்ட் ஆவடி கார்பரேஷன் இஸ் 3 சென்ட் ஆர் ஆக்சுவல் எக்ஸ்டென்ட் ஆக்குபைட் விச்சவர் இஸ், அதாவது உங்களுக்கு மொத்தமாக 3 சென்ட் கொடுக்குறாங்க. அல்லது நீங்கள் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கீங்களோ எது கம்மியாக இருக்கோ, ஒன்று 3 சென்ட்டு அல்லது நீங்கள் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கீங்களோ எது கம்மியாக இருக்கோ அதை வந்து பார்த்தா கொடுப்போம். அண்டர் திஸ் 2 சென்ட், அதாவது 2 சென்ட் வில் பி ரெகுலரைஸ்ட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 2 சென்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. மீதி 1 சென்ட் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் வந்து நாட் எக்ஸீடிங் 1 சென்ட் வில் பி ரெகுலரைஸ்ட் ஆன் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் வேல்யூ. அந்த ஒரு சென்ட்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் லேண்ட் வேல்யூமே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஃபார் த ஃபேமிலிஸ் ஹூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இஸ் மோர் தென் 5 lakh, மோர் தென் 5 lakh இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் ஆர் ஆக்சுவல் ஏரியா ஆக்குபைட் which is less and the same will be realization on collection of land value அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா குடும்ப வருமானம், அதாவது 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா 2 சென்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா அந்த 3 சென்ட்டுக்கான லேண்ட் வேல்யூ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிக்ஸேஷன் ஆஃப் லேண்ட் வேல்யூ பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அர்பன் ஏரியாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆல் கார்பரேஷன் இன்க்ளூடிங் சென்னை தாம்பரம் ஆவடி முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து இதுக்கு வந்து பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த ஃபேமிலிஸ் ஹூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இஸ் எபோவ் 5 lakh, எபோவ் 5 lakh மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 2 சென்ட் கொடுக்குறாங்க. அல்லது நீங்கள் ஆக்சுவலாக ஏரியா ஆக்குபைட் பண்ணது எது கம்மியாக இருக்கோ அது கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலைசேஷன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் அடிஷனல் ஏரியா ஆக்குபைட் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 சென்ட் விச்சவர் அது வந்து 25% அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அர்பன் ஏரியா மற்றும் ரூரல் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறத்தில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 5 to 12 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 சென்ட் கொடுக்குறாங்க. 2 சென்ட் அல்லது நீங்கள் எது ஆக்குபைட் பண்ணியிருக்கீங்களோ லெஸ் தென் எது கம்மியாகுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் வில் பி ரெகுலரைஸ்டு ஆன் கலெக்ஷன் ஆஃப் 50%. ஸோ 50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். அதேமாரி நீங்கள் அடிஷ்னலாக 1 சென்ட் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா 100%க்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கீங்க. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 5 to 12 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் 2 சென்ட் உங்களுக்கு வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 சென்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து 50% அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. இல்லை அடிஷ்னலாக எனக்கு 1 சென்ட் நான் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் 100% அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு 3 சென்ட் கொடுக்குறாங்க. அந்த 3 சென்ட்டுக்கான அமௌண்ட்டுமே கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இன்கம் லிமிட் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சென்ட்டுக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஒரு சென்ட்டுக்கான அமௌண்ட்டை பே பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி 5 to 12 lakh இருக்குதுன்னா 2 சென்ட்டில் வந்து 1 சென்ட்டுக்கு 50% நீங்கள் பே பண்ணால் போதுமானது. இன்னொரு சென்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 100% நீங்கள் பே பண்ணணும். 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா 100% நீங்கள் 3 சென்ட்டுக்கான மொத்த அமௌண்ட்மே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆனுவல் இன்கம் மேலே போது பாருங்கள் 5 lakh அல்லது எபோ 5 to 12 lakh போகிறவங்களுக்கு அவங்களுடைய வருமான வரியை நீங்கள் செக் பண்ணுறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஃபேமிலி இன்கமாக இருக்கட்டும், பேன் நம்பராக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீடைல்ஸ் மஸ்ட் பி கம்பல்சரி கலெக்டட் அண்ட் என்டர்ட் அலாங் வித் ஐடிஆர் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ஐடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க அம்மண்டம். ஒரு சில தலைவர்களை வந்து பார்த்தா மாற்றி அமைச்சிருக்காங்க. 3 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா மாற்றிருக்காங்க. அதேமாரி லேண்ட் வேல்யூவில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில அமௌண்ட்டை புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. அவங்களே வந்து பார்த்தா வருவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்களே சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட கன்சல்ட் பண்ணி
இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 10 வருஷமாக புறம்போக்கு இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இலவச வீட்டுமனை பட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதாங்க உங்களுக்கான அமெண்டம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அதேமாரி இந்த இலவச பட்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி ஃபுல் அரசாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.